ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தியா. சாரி, நான் இதான் சோஷியல் மீடியாவில் ஃபஸ்ட் டைம் நியூஸ் அப்டேட் பண்ணுறேன். இது நியூஸ்ன்னு சொல்ல முடியாது. என் சகோதரியோட ஒரு லைஃப் பற்றின அவள் வாழ்க்கையில் நடந்த சம்பவம்னு சொல்லலாம். உண்மை சம்பவம். அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்க சூசைட் பண்ணதுக்கப்புறம் பாதிக்கப்பட்டவங்க 2 குடும்பத்துக்காக நான் அந்த வீடியோ போடுறேன். தயவு செஞ்சு யாரும் லைக்காக போடுறாங்க, காசுக்காக போடுறாங்கன்னு தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிற இளைஞன், அவருக்கு 27 வயசு. அவங்க ஆனந்தவல்லிங்கிற பொண்ணை காதலித்து திருமணம் செஞ்சு ஏமாத்துனதுனால அந்த பொண்ணு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதை பற்றின ஸ்டோரி தான் இது. அவர் தமிழ்ச்செல்வங்கிறவர் அவங்க அம்மா ஊரான ராஜபாளையம் பக்கத்தில் உள்ள அயன் கொல்லகொண்டானுக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. ஸோ அங்கே வசித்து வந்த மலைக்கனி அவரோட பொண்ணு தான் ஆனந்தவல்லி. அவங்க 10th படிக்கும்போதே இந்த பையன் பார்த்து அவங்கள லவ் பண்ண சொல்லிவிட்டு அவங்க பின்னாடி தொந்தரவு பண்ணியிருக்காங்க. 2 பேரும் 7 வருஷத்துக்கு மேலே லவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வீட்டுக்கு தெரிய அந்த பொண்ணு வீட்டிலேருந்து அந்த பையன் வீட்டில் போய் சொல்லியிருக்காங்க அந்த பையனோட ரிலேட்டிவ்கிட்ட. அவங்க அதை பொருட்படுத்திக்கவும் இல்லை, அதை கண்டுக்கவும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த பையன் அந்த பொண்ணு வேலை செய்கிற இடத்துக்கு போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட நிறையா பணம்லாம் வாங்கியிருக்கிறாரு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண சொல்லி தொந்தரவும் பண்ணியிருக்கிறாரு. நீ மேரேஜ் பண்ணிக்கல அப்படின்னா நான் உன்னை கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு. அப்படி மிரட்டினதுனால அந்த பொண்ணும் சென்னையில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. சென்னையில் இருக்கிற ஒரு சின்ன கோயிலில் போய் 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணு உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன்னு சொல்லும்போது அந்த பையன் அந்த பொண்ணை 3 நாள் தனியார் லாட்ஜில் வச்சு தங்கியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. அங்கே அந்த பையனோட அம்மா என் மகனை திருமணம் செஞ்சால் உனக்கு என் மகன் இறந்துருவான் அப்படின்னு ஜோசியக்கார் சொல்லியிருக்காருங்கிற மாதிரி சொல்லி, நீ வீட்டில் போய் இரு, நான் உங்கள் வீட்டில் பொண்ணு கேட்டு மேரேஜ் பண்ணிக்கிறேன், மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் என் பையனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 5 நாள் கழித்து வாரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணும் அவங்க வீட்டில் போய் இருந்து இவங்க வருகைக்காக எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க வர்ற மாதிரி இல்லைன்னு அவங்க வீட்லேயுமே, அந்த பொண்ணோட வீட்லேயுமே எதுவும் நடந்த மாதிரி காமிச்சிக்கல, நார்மலாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வீட்லேயும் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு 10 நாளுக்கு அப்புறம் இவங்க வரலன்னு சொன்னோன்னா அந்த பொண்ணு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கு, ஜெயா, அதாவது தமிழ்ச்செல்வனோட அவங்க அம்மாட்ட, ஜெயா அம்மாட்ட. ஸோ அவங்க இல்லைம்மா, என் பையனை உனக்கு கட்டி வைக்க முடியாது, நீ வேறு யாரையாவது கட்டிக்கோன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அந்த பொண்ணு தமிழ்ச்செல்வன் அவங்கக்கிட்ட கால் பண்ணி கேட்டப்ப, ஆமாம், ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. ஆமாம், அது கல்யாணம் இல்லை, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ 1.5 லட்ச ரூபா பணம் கொடு, அப்படி இல்லைன்னா பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இல்லை உனக்கு இல்லை 1.5 லட்ச ரூபா பணம் கொடுக்கலன்னா உன்னோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நான் இணையதளத்தில் அனுப்பிச்சிடுவேன், அதாவது சோசியல் மீடியாவில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை மிரட்டியிருக்கிறாரு. நான் பண்ணதுக்கு பேர் கல்யாணம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்படிலாம் சொன்னதுனால அந்த பொண்ணு மனசு உடஞ்சி போய் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. கடந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டிலையே, சொந்த வீட்டிலையே தூக்கு போட்டுக்கிட்டாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்கே தெரிய வந்திருக்கு. அதுவும் அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக எதனால் இறந்தாங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லி, வீட்டில் நல்லா தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை பற்றி விசாரிக்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு. அந்த பையனை மேரேஜ் பண்ணி அவங்களுக்கு நிறைய காசு கொடுத்து நிறைய பொருள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம். இதை தெரிஞ்சு அவங்க அப்பா அம்மா ஆத்திரப்பட்டு அவங்க அப்பாவும் அந்த பொண்ணோட அண்ணாவும் அந்த பையனை கொலை பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அந்த பையன் வீட்டிலருந்து அவங்கள கூலிப்பட வச்சு தேடிட்டுருக்காங்க. அந்த பொண்ணு வீட்டில் உள்ளவங்கள தேடிட்டுருக்காங்க. இதுக்கு என்ன முடிவு அப்படிங்கிறது தான் நான் அந்த வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் அந்த பையன் பேசியிருக்க ஆடியோவை பாருங்கள். அந்த பொண்ணு இறந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் பேசியிருக்காங்க அந்த பையன்கிட்ட. அதுக்கு அந்த பையன் பேசியிருக்க ஆடியோவும் பாருங்கள். பொண்டாட்டி தான் செத்தது ஞாபகம் இருக்கா? தெரியாம தான் பேசிட்டு இருக்கேனா? அப்போ வேலை வீட்டுக்கு நீங்க பாக்கணும்ல, அப்படி ஒரு சண்டே இல்ல ஒண்ணு இல்ல, நீங்க அவள பாத்துருக்கணும்ல. ஏமா நான் பார்க்காத காரணம் வேற காரணமா? வேற காரணம் செத்தது உங்க பொண்டாட்டினே, கல்யாணம் முடிச்சா நீங்க ரூம் போட்டு இருக்க தெரிஞ்சுச்சுல உங்களுக்கு. அவ என்ன சொல்லிருந்தோமோ அவங்க கூட நான் பார்க்க போறேன்னு யாருக்காவது தெரியுமா? எனக்கு பார்க்க என்னோட கேள்வியாதான்.
என்னத்த பார்க்க போறீங்க? நான் அவளை பார்க்க போறேன்னு யாருக்காவது தெரியுமா? எங்க பார்க்க போனீங்க நீங்க? தெரியுமா பஸ் நான் போனேன்னா போறேன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க தெரியும். போனதுனாலதான் இப்படி பேசுறீங்க. யார் சொன்னது போலன்னு சொன்னது? போனீங்களாங்க? யார் சொன்னதுன்னு கேட்டேன். நான் போலன்னு சொன்னது. நீங்க சொல்லுங்கண்ணே. அவ நைட்டு கூட போன் அடிச்சு அந்த அழுகுறா. நீங்க விளையாட்டு சொன்ன மாதிரிக்கா அவ அந்த அழுதா? ஏமா முந்தானத்து நைட்டு நான் அவள்கிட்ட பேசவே இல்லம்மா பஸ். அது அவ வந்து பேசினது எங்க அவ அம்மா சொன்ன கிட்ட ஒரு பேசினா. காரணம் தெரியுமா? அவன் என்கிட்ட காசு கேட்கான், என்கிட்ட காசு இல்ல, 1.5 லட்சம் மட்டும் எனக்கு ரெடி பண்ணி தாங்கடி, நான் நல்லா இருப்பேன் அவன் சொல்லி சொல்லி அழுது. ஏமா காசெல்லாம் பெரிய விஷயமே பஸ். என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசக்கூடாதுமா பஸ். என்ன நடந்துச்சு தெரியுமா என்ன எங்களுக்குள்ள? அவள்கிட்ட நைட்டு சாகுறதுக்கு முன்னாடி பேசினது நாங்கண்ணே. காலையில ஏமா 1:30 மணிக்கு நான் பேசினேம்மா நேத்து மதியானம். என்ன பேசுனீங்க? நேத்து கரெக்டா 12:15 இருந்து 1:30 மணி வரைக்கும் நான் பேசினேன். அது தெரியுமா பஸ்? நேத்து நான் 12:15 இருந்து 1:30 மணி வரைக்கும் நான் அவள்கிட்ட பேசினேன். தெரியுமா என்ன பஸ்? பேசுனீங்க சொல்லுங்க. நீங்க அப்படி பேசியிருந்தா அவ எதுக்கு மறுநாள் காலை 9 மணிக்கு தூக்கப்பட போறா? ஏமா நேத்து மதியானமா? நேத்து மதியானம் மதியானம் தான் போட்டாரு. தூக்கமே போட்டது. சரி என்ன பேசுனீங்க? சண்டை போட்டீங்களோ? ஏமா எப்பயும் பேசுற மாதிரி தாமா நான் பேசினேன். கிண்டல் பண்ணி தாமா பேசினேன். சிரிச்சுதாமா என்கிட்ட பேசிட்டு இருந்தா. இப்ப நீங்க என்ன கிண்டல்மா பேசி அவ தூக்கு போட்டா? அவ ஏமா முந்தானத்துல இருந்தே அழுதுட்டு தானே. ஏமா முந்தானத்து நைட்டு அவ அழுந்தா. ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு நான் வந்து அவள்கிட்ட நான் பேச கிடையாது. அவ பேசுனது எங்க அம்மாட்ட. அவ வந்து முந்தானத்து வந்து எங்க பாட்டி வீட்டுக்கு போயிருக்கா. சொன்னதான் அவன் சொன்னான். எங்க அம்மா வந்து அப்படி சொல்லவே கிடையாது. சரிங்களா? எங்க அம்மா என்ன சொன்னா அவ இத சொன்னா. எங்க அம்மா என்ன தெரியுமா சொல்லுச்சு? இல்ல ஒரே நிமிஷம். வேண்டாம்னு சொன்ன மாதிரி தான் அவன் சொல்லி அழுதா. எங்க அம்மா வந்து அப்படி சொல்லவே கிடையாது. சரியா? ஒரே நிமிஷம். எங்க அம்மா அப்படி சொல்லுதுன்னா எங்க பாட்டி வீட்டுக்கு முந்தானத்து போனா தெரியுமா உங்களுக்கு? சொன்னாலா? பாட்டி வீட்டுக்கு போனாலும் இவளை புரிஞ்சு நீங்க தூக்குப்பட விட்டீங்களாக்கும் அவளை. நல்லா பேசணும், விளையாடணும், நோட்டணும் சொல்லிட்டீங்களா? அப்ப எதுக்கு அவ தூக்கு போட்டா? ஏமா அதுதாமா எனக்கும் தெரியல. என்ன ரீசன்னே தெரியலமா எனக்கு. நான் புரியுதாமா? ஏமா நான் அவ கூட நான் சண்டையே போடலமான்றேன். சொல்றது புரியுதா? அவ கூட நான் சண்டை போட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் அவ கூட எத்தனை டைம் சண்டை போட்டிருக்கேன், பேசிருக்கேன் தெரியுமா? சண்டை படம் எப்படின்னு அழுவா? என்னன்னு நீங்க பேசுறீங்க? ஏமா நான் உனக்கு கேக்குறேன். நான் எத்தனை டைம் அவனுக்கு சொல்லிருக்கேன் தெரியுமா? அவ ஒரு நேரம் 2 சொல்ல மாட்டா. இவன் எங்க தூக்குப்பட வச்சிருவான், அவன் சாக வச்சிருக்கா. நீங்க காசுக்காக அவளை ரொம்ப நீங்க கொடுமைப்படுத்திருக்கீங்க. என்ன நீங்க அவள்கிட்ட காசு கேட்டீங்களா? இல்ல ஒரே நிமிஷம். நான் சொல்ற பஸ் நல்லா கேளு. நான் சொல்ற மட்டும் நல்லா கேளு. நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். எங்க அப்பா செத்ததுல இருந்து இது வரைக்கும் நான் அவள்கிட்ட 1 ரூபா நான் வாங்க கிடையாது. இந்த இது எவ்வளவு வேணா. போன மாசம் கூட அவளை நான் வீட்டுல கொண்டு வந்து விட்டேன். நான் சொல்றேன் கேளு. ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் கேளு. 60,000க்கு நகை வச்சிருக்கேன். அந்த நகையே நீ திருப்பி அது வித்த கடன் அடைச்சுக்கணும் அவங்க சொல்லிருக்காங்க. உன்னால சொல்லலையா? ஏமா நான் சொன்னதுக்கு நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? நான் சொன்னதுக்கு என்ன சொன்னேன்? எனக்கு வேணாம் ஆனந்தி, என்னோட பிரச்சனை. இத நான் எப்படி இதெல்லாம் ஒரு நிமிஷம். வேற எப்படி சொல்ற லலிதா? டிசி வாங்குற காசு எதுக்கு வாங்குனீங்க? அப்படிதான் சொல்றேன். டிசி வாங்குற காசு ஏன் வாங்குனீங்க? டிசி வாங்குற காசு எப்ப நான் வாங்குனேன்? காலேஜ்ல டிசி வாங்கிக்கோ, அப்படி ஃபீஸ் கட்டி டிசி வாங்கிக்கோன்னு அப்படின்னு அவங்க வீட்ல காசு கொடுத்தாங்க. அப்ப அந்த காசு வாங்குனீங்களா? அந்த காசை தாமா எங்க அப்பா ஆஸ்பத்திரிக்கு தாமா அவ போட்டு விட்டா. அந்த காசுல வந்து 27,000 நான் அவளுக்கு திருப்பி கொடுத்தேன் தெரியுமா? ஃபீஸ் இப்ப ரீசெண்டா இப்ப 3 மாசத்துக்கு முன்னாடி இப்ப டிசி நீ வாங்கு. கம்மல் கொடுத்திருக்கா, கொலுசு கொடுத்திருக்கா. கம்மல் ஏன் கொலுசா? ஆமா. கொலுசு எப்ப கொடுத்தா? ஒரே ஒரு டைம் கம்மலை வச்சா. அந்த கம்மலை வச்சப்பதான் அவங்க வீட்டுல பிரச்சனை சொல்லிட்டு தான் எங்க அப்பா ஏடிஎம் கார்டு முதல்ல உங்களுக்காக செருப்படி எல்லாம் ரோட்ல நின்னு வாங்கியிருக்கா. உங்களுக்கு தெரியுமா அது? புரியல. உங்களுக்காக அவங்க அம்மா உங்களால அவங்க அம்மா செருப்படி கூட ரோட்ல வச்சு அடிச்சது அவளை. ஏமா இப்ப கூட அதத்தாமா நான் சொல்றேம்மா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையாமா? ஏமா இந்த 1 வருஷத்துல எங்களுக்குள்ள எவ்வளவு அவளை என்னென்னமோ கேட்டிருக்கேம்மா. அப்ப எல்லாம் அவ எதுவுமே பண்ண கிடையாதுமா. ஃபர்ஸ்ட் நல்லா அதை புரிஞ்சுக்கம்மா. இந்த 1 வருஷத்துல எவ்வளவு அன்னைக்கெல்லாம் ஒரு பையன் கூட ஸ்டேட்டஸ் போட்டு அந்த கேள்வி கேட்டேன் தெரியுமா? நான் அவளை இத்தனைக்குமே அவ கூட நான் ஒரு 4 நாள் பேசாம இருந்தேன். அந்த ஸ்டேட்டஸ பார்த்துட்டு உடனே போன் அடிச்சேன். நான் சொல்றேன், நீங்க கெட்ட வார்த்தை பேசினாலும் அதை ரசிச்சு நீ இந்த கெட்ட வார்த்தை சொன்னாலும் எங்களுக்கு சொல்லத்தான் செய்வா. நீங்க வேண்டாம் சொன்ன ஒரு காரணத்துக்காக தான் நான் வேண்டாம் நான் சொல்லவே இல்லம்மா. புரிஞ்சுக்கமா சொல்லுவா. மெசேஜ் எனக்கு அனுப்பியிருக்கா, உங்களுக்கு அனுப்பட்டானே. எனக்கு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பியிருக்கா, மெசேஜ் அனுப்பியிருக்கா, கால் பண்ணி பேசியிருக்கா. இல்ல நீ வேண்டாம் நீ சொல்றேன்னு இல்ல. இதே ரெக்கார்ட நான் உனக்கு அனுப்புறேன். நேத்து மதியம் நான் பேசின ரெக்கார்ட நான் உனக்கு அனுப்பிச்சு விடுறேன். நீ கேட்டு தெரிஞ்சுக்க. அதுல என்ன நான் பேசிக்கன்னு பாப்பேன் பாரு. சரி அதை விடுங்க. அவங்க அம்மாவை எதுக்கு நீங்க பேசுறீங்க? அவளை பேசுறீங்க. சரி அவங்க அம்மாவை எதுக்கு நீங்க பேசுறீங்க? அவ ஒரு நிமிஷம் இருங்க. அவ அப்படி சொல்லல. எங்க அம்மாவை அவன் பேசினா அதனால நான் அவன் அம்மாவை பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் அழுதுட்டே சொன்னான். இது
ஃபர்ஸ்ட் வந்து அவ வந்து எங்க அம்மா இழுத்துட்டா. அதுக்கப்புறம் தான் அந்த வார்த்தையை விட்டதுக்கு அப்புறம் தான் நீனும் அப்படின்னு எனக்கு சொன்ன. அவ இந்த வார்த்தையை தெளிவா சொன்னான். ஃபர்ஸ்ட் எங்க அம்மாவை அந்த வார்த்தை போட்டு பேசுறான். அவ்வளவு அந்த வார்த்தையெல்லாம் சொன்னா. இப்ப நான் சொல்ல விரும்பல. ஆனா அவன் அந்த வார்த்தை எல்லாமே நான் சொன்னேன் தான், நான் இல்லன்னு சொல்ல கிடையாது. ஆனா அவ சொன்னனாலதான் நான் சொன்னேன். நான் சொல்லிட்டு திருப்பியுமே அந்த வார்த்தையை அவ போட்டு திட்டினா. ஆனா என்னமோனே போயிட்டா. இன்னும் என்ன வரவா போறா என்னமோ தெரியல. இவங்கதான் கொண்டுட்டாங்க. ஆமா, நான் தான் கொண்டுட்டேன். என்ன நடக்குன்னு தெரியாம பேசிட்டு இருக்கா சொல்லிட்டு எல்லாரும் அவ நல்லாதான் இருந்தான்னு சொல்லுதாங்க. சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தான் காலையில வரைக்கும். சிரிச்சு பேசிட்டு சரி ரேகா, நீ சொல்றல ரேகா, சிரிச்சு சிரிச்சு ஏன்டின்னு தானே சிரிச்சு அந்த ரெக்கார்ட் உனக்கு அனுப்பிச்சு தெரிஞ்சுக்க. எங்க கிட்ட அழுத்துதான் பேசுறான், மத்தவங்க கிட்ட சிரிச்சு பேசியிருக்கா. இவ்வளவு நாளுக்கு அவ இப்படி அழு பார்த்தது இல்ல. அழுதாலும் 2 சொட்டு கண்ணீர் விடுவா, நாங்க ஏதாவது பேசுவோம். அப்படி அடுத்த நிமிஷம் ஸ்டேட்டஸ் போடுவா, அதோட மறந்துருவா. ஆனா இன்னைக்கு நாங்க பேசுற முழுக்க அவ அழுதுட்டே இருந்தா. அவ சொன்ன ஒரே பதில், அவனு வேணான்னு சொல்லுதான், அவங்க அம்மா வேணான்னு சொல்லுதாங்க. அவங்க அம்மா வந்து இவகிட்ட சரி கல்யாணம் பண்ணிக்கோ, 2 பேரும் ஆசைப்பட்டீங்களா அப்படின்னு அவங்கிட்ட போய் ஜாதகம் தெரியல வேணாம் சொன்னாங்க. ஆமா அவகிட்ட இப்படி சொல்லிருக்காங்க, உங்ககிட்ட வந்து மாத்திட்ட பேசிருக்காங்க. என்கிட்ட எப்படிமா எங்க அம்மா மாத்தி பேசுவான். அவதானே சொல்றேன். இங்க பாரு, நான் உனக்கு சொல்லிட்டா, என் வீட்டுல வந்து என்ன நான் சொல்றதை எங்க அம்மா சொல்றதை நான் கேட்க மாட்டேன். இப்போ சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பசங்களை என்ன பண்ணலாம்? எல்லாம் பண்ணிட்டு அவனுக்கு, அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் எதுவுமே சம்மந்தம் இல்லாமல் பேசுகிற அந்த பையனை என்ன பண்ணலாம்? இப்படிப்பட்ட பையனை லவ் பண்ணி நம்ம பொண்ணு ஏமாந்துருக்காளே, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கேன்னு தெரிஞ்ச அந்த பெற்றவங்க எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. அவங்க அந்த ஆத்திரத்தில் அது செஞ்சது தப்பா சரியா? எனக்கு ஒரு அண்ணாவோ எனக்கு ஒரு அப்பாவோ இந்த மாதிரி இருந்திருந்தால் ஒரு வேளை என்னுடைய பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடச்சிருக்குமோலாம் தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னுடையது நியாயமானு தெரியல. என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. அவங்க லைஃப்பில் ஏதாவது நடந்திருக்கு, கசப்பான விஷயங்கள் நடந்திருக்கும், வீட்டில் ஷேர் பண்ண முடியாது, நிறைய பேர் இருந்திருப்பீங்க. அவங்களால இப்போ நம்மளை ஏமாற்றிட்டு போனவங்கள நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலைங்கிற வேதனையோ கோபமோ எத்தனையோ பேருக்கு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு விழிப்புணர்ச்சி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனந்திக்காவது அவள் இறந்த பிறகாவது அவங்க அப்பா அவங்க அண்ணன் ஒரு நியாயத்தை வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு என்ன நியாயம் கிடைக்க போகுதோ சொல்லுங்கள்? ஏமாத்துறவங்க ஏமாற்றிட்டே இருப்பாங்க, ஏமாறுறவங்க ஏமாந்துகிட்டே இருப்பாங்க. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தங்க இறந்துட்டாங்கங்கிறதுக்காக இன்னொருத்தவங்களை கொல்றது வந்து தீர்வு இல்லை. அது எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி வன்மம் வராதபடிக்கு இருக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. பேரண்ட்ஸு கொடுக்குற ஃப்ரீடத்தை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. வாழ்க்கையில் ஏதாவது தப்பு பண்ணால் கூட வீட்டில் சொல்லுங்கள், தப்பை திருத்திக்க முயற்சி பண்ணுங்கள். இதெல்லாம் நடந்தாலே நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆயிரும். இந்த பிரச்சனைக்கு ஆனந்தி வீட்டுக்கும் தமிழ்ச்செல்வன் வீட்டுக்கும் சமாதானம் தான் தீர்வுன்னு நான் நினைக்கிறேன். அன்பை பகிர்வதால் மட்டும்தான் ஒரு பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். ஒரு உயிர் போனதுக்கு இன்னொரு உயிர் தான் பழின்லாம் இல்லை. ஸோ அன்பாக பேசி சமாதானமாக போனால் இனிமேல் எந்த உயிரும் போகாமல் தடுக்கலாம். இதுதான் என் முடிவு ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட முடிவை நீங்கள் சொல்லுங்கள்.